முருகேசன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்னுடைய தந்தை இறந்து 50 ஆண்டுகள் ஆகுது. எனக்கே ரொம்ப வயசாயிருச்சு. இப்ப என்னுடைய தந்தையினுடைய ஆவணங்களை தேடி போகணும்னா எங்க போறது? நான் என்ன நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. முருகேசன் சார், நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு எனுமரேஷன் ஃபார்ம்ஸ கொண்டு வருவாங்க. அத ஃபில் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய பேர் 2002, 2005 வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சு அப்படின்னா, பிரச்சனையே இல்ல உங்களுக்கு. அத வச்சே உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியல்ல வந்துரும். ஒருவேளை 2002, 2005ல உங்களுடைய பேர் இல்ல அப்படின்னா, பை சான்ஸ் உங்களுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, ஏன்னா அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றீங்க. இவங்க 3 பேருடைய பேர் அந்த 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி கொடுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த எஸ்ஐஆர் டீடைல்ஸை ஃபில் பண்ணாம தேர்தல் ஆணையம் கையில கொடுத்துருங்க. அதன் பிறகு நீங்க ஃபார்மை கொடுத்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய பேரை வரைவு வாக்காளர் பட்டியலில் அறிவிச்சிருவாங்க, சேர்த்துருவாங்க. அதன் பிறகு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து உங்களுடைய ஃபார்மை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அப்போ இவர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல, அதனால சில ஆவணங்களை நீங்க இந்தியர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து உங்க வீட்டுக்கே வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க சில ஆவணங்களை கொடுக்கணும். அப்போ நீங்க என்ன ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. நீங்க கொடுக்க வேண்டிய ஆவணம் உங்களுடையது மட்டுமாக இருக்குமா, இல்ல உங்களுடைய தந்தைக்கும் நீங்க கொடுக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய மெயினான கேள்வி. உங்களுடைய தந்தை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்திருக்காரு அப்படின்னா நிச்சயம் நீங்க 1987க்கு முன்னாடி தான் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். 1987க்கு முன்னாடி பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய பிறந்த இடம், இதை நிரூபிக்கிற ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே போதுமானது. உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ அவங்களுடைய ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ஆவணங்களை வச்சு மட்டுமே நீங்க உங்களுடைய ஓட்டை காப்பாத்திக்க முடியும்.